வணக்கம் பிட்டு விலாக். நம்ம இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு காரணம் வந்து நம்மளோட செல்லு உடஞ்சி போச்சு. அதனால் இவ்வளோ நாள் நம்மளால் வீடியோ போட முடியல. செல்லு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம செல்லு ரெடி பண்ணி திரும்பி கீழே வந்து டிஸ்பிளேலாம் இப்போ உடஞ்சி தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம வந்து ஈசா கோயிலுக்கு போகிறோம். கோயம்புத்தூர் ஈசா கோயிலுக்கு போகிறோம். எப்படின்னா ட்ரெயினில் போகிறோம். இப்போ நம்ம வந்து மாயவரத்துலேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ ஜங்ஷனுக்கு நடந்தே போயிட்டு அங்கிட்டு ட்ரெயின் பிடிச்சி நம்ம வந்து ஈசா கோயிலுக்கு போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து ஜங்ஷன் தான் போயிட்டுருக்கோம். நம்ம எப்படி வந்தோம்னா, நம்ம ஆர்ஆர் கார்னர் பேக்கரி ஆர்ஆர் கேக் கார்னர் இருக்குது. அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு வந்துச்சு. நான் கேட்டேன் இப்படியே ஜங்ஷன் போகலான்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து இந்த ரோட்டில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஜங்ஷன் போய்ட்டு நான் சொல்கிறேன் ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன். இந்த ட்ரிப் வந்து நான் மட்டும் போகல, என்னோட மச்சானும் வரான். யார் தெரியுமா இது? நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பூம்புகார் வீடியோ போட்டப்போ மச்சான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தான், கேரளா போங்க மச்சான்னு. நம்ம இந்த வீடியோவில் வந்து மச்சான் நம்ம வந்து கேரளா கூப்பிட்டு போகல, கோயம்புத்தூர் விட்டு போகிறோம். இந்த நாய் வருது அல்ல, அது எதுக்க ஓடுது? அதை ஏன்டா சேர்க்குறேன்? அது எங்களுக்கு கூட வருகிறது. கோயம்புத்தூர் வருதா? சரி, அந்த நாயை பிடிச்சி எடுத்துருவா. சரி காய்ஸ், வாங்க நம்ம போகலாம். மீதி விழாக்கு நம்ம வந்து ஜங்ஷன் போய் கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஜங்ஷன்கிட்ட வந்துவிட்டோம். இதோ தான் இருக்குது ஜங்ஷனு. நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து ஜங்ஷன் வருதுக்கு நடந்தால் வந்தோம். ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு வருதுக்கு. இதோருக்கு பாருங்கள், காட்டுறேன். பேக் சைடில் காட்டுற பாருங்கள் என்ட்ரன்ஸை. இப்போ தான் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபுல் ஒர்க் பண்ண முடியல. நான் காட்டுற பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜங்ஷனோட என்ட்ரன்ஸ். இது தான். இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே போயிட்டு நம்ம டிக்கெட் போடுவோம். நாங்கள் வந்து 12 மணி ட்ரெயினை பிடிக்கலான்னு வந்தோம். 11:30 எங்கேயும் நடந்து. ஆனால் பிடிக்க முடியல எங்களால். உள்ளே வந்தாச்சு. நம்ம வந்து உள்ளே வந்துச்சு. அதை இருக்குது பாருங்கள், டிக்கெட் கவுண்டருங்க. அதை இருக்கு பாருங்க, இதுதான் டிக்கெட் கவுண்டரு. மேலே உள்ள டிஸ்பிளே நம்ம வந்து ட்ரெயின் எப்போ வருது போய் பார்த்துக்கலாம். நம்ம டிக்கெட் போட்டு நான் வீடியோ விழா கண்டினியூ பண்ணுறேன். வந்து டிக்கெட்டு போட்டோம். டிக்கெட் வந்து நம்ம எப்படி போகிறோன்னா, நம்ம இங்கேருந்து திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் போகிறோம். நாங்கள் இப்போ 12 மணி ட்ரெயின் விட்டுனால இப்போ 12 ட்ரெயினுக்கு போகிறோம். 12:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குங்க. இது 2 பேருக்கு வந்து 150 ரூபா டிக்கெட்டு. வாங்க போகலாம். நம்ம போகிற ட்ரெயின் வந்துட்டு நம்ம இப்போ அந்த ட்ரெயினில் தான் ஏற போகிறோம். புக்லாம் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் ஏற போகிறோம். வாங்க போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து ட்ரெயினில் ஏறிட்டோம். ஆனால் சீட்டு கிடைக்கல. கீழே தான் உட்காந்துருக்கோம். இப்போ திருச்சி வரைக்கும் இப்படி தான் போக முடியாதுங்க. நம்ம போவோம் வரைக்கும் போவோம். சீட்டு கிடைச்சா அப்புறம் மாறிப்போம். சரி, மீதி விழாங்க நான் வந்து திருச்சி போய்ட்டு நான் கண்டிப்பாக பார்க்குறேன். இப்போ வந்து மாயவரத்தில் வந்தோம். அப்போ வந்து சீட்டு கிடைக்கல. இப்போ வந்து தஞ்சாவூர் வந்து சீட்டு கிடச்சிச்சு. நாங்கள் தனியாக உட்காந்துருக்கோம். நான் உங்களுக்கு இதோட வியூலாம் காட்டுறப்பலாம். ட்ரெயின்லேருந்து போகும்போது நம்ம இந்த சைடில் உள்ள வியூலாம் சூப்பராக இருக்கும். காட்டுறப்ப மயிலாடுதுறையிலேருந்து திருச்சி வந்துட்டோம். இப்போ வந்து திருச்சியில் வந்து இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து டிக்கெட் போட்டாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் பிட்டு விழாக். நம்ம வந்து திருச்சிராப்பள்ளி வந்துட்டோம். திருச்சிராப்பள்ளிலேருந்து நம்ம மயிலாடுதுறையிலேருந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் போகிறோம்னு சொல்லியிருந்தோமா. அதனால் நம்ம வந்து திருச்சிராப்பள்ளி வந்து நம்ம வந்து ட்ரெயின் மாறி தான் போகணும். நம்ம வந்து டிக்கெட் கிடைக்கல. அதனால் நம்ம வந்து புக் பண்ணி தான் போகணும் இங்கேருந்து. ஏன்னா இங்கே வந்து திருச்சி கோயம்புத்தூர் வந்து ரிசர்வ் பண்ணி தான் போகணும்.
ஏன்னா அன்ரிசர்வேஷன் கிடையாதான், அதனால் நம்ம ரிசர்வ் பண்ணால் போகணும். ஒரு டிக்கெட்டோட விலை வந்து 140 ரூபா வந்துச்சு இங்கே வந்து நான் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம வந்து 2 பேர் போகிறதுனால 250 ரூபா வந்துச்சு. ஓகேங்களா? அதேமாரி ட்ரெயின்லலாம் போகும்போது எல்லோரும் வந்து சேஃபாக போங்க. அது இல்லாமல் நம்மளோட பேகு பொருள் எல்லாமே மிஸ் ஆகிற நிறையா வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. நம்மளோட பொருள் எல்லாமே காணா போயிட போகுது. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து போகணும், ஒரு விஷயத்தையும். புரியுதுங்களா? சரி வாங்க வந்து உள்ளே போகலாம். நீ மாசா அதில் போகிற, நான் இதில் எடுக்கிறவன எப்போ மச்சான்? வேணா பாரு, இப்படியே வீடியோ எடுத்து நம்ம வந்து ட்ரெயினை விட போகிறோம் போல இருக்கு. போ வா போல ஏம்பல இப்படி பண்ணுற? கேமரா ஆன்ல இருக்குல்ல? இரும்பல நான் அப்படியே பதுங்குற மாதிரி வைக்கிறேன், நீ ஸ்டைலாக வர. ஓகேவா? வாழ திருட்டு மொழியா அந்த மாரி இருக்கு. வா மாப்பிள்ள, அங்கே என்ன பண்ணுறா? போ போ மச்சான். வருதான்னு பாரு. வருதா? சரி வா போவோம். டே போய் சரியா பிளாட்ஃபார்ம் பார்த்தியா? நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதில் இறங்குறோம். பிளாட்ஃபார்ம் பார்த்தியா? பிளாட்ஃபார்ம் பார்த்தியாடா? எந்த பிளாட்ஃபார்ம்? இந்த பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம்ல. பிளாட்ஃபார்ம் பாரு, சம்மந்தமே அது பிளாட்ஃபார்ம்ல இறங்கணும் போல இருக்கு. இவங்க கூட வந்து கேட்டுக்குருவாங்க. இப்படிதான் வந்து நம்மளை இறக்கி விட்றாங்க. அது வந்து நான் அப்பவே சொல்லலை பிளாட்ஃபார்ம் இப்படி மாற்றா இருக்கவானு. நடைமுறை ஒன்றா அங்கே தான் வந்தோம். இப்போ திருப்பி இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறேன். நான் சொல்லல அப்பவே. வாங்க போவோம் திருப்பி இதுலையே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். வாங்க போவோம். இந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் ஏறுவோம். மாப்பிள்ள இங்கே பாருல. இல்லை 1வது பிளாட்ஃபார்முக்கு எதுக்குல நீ இப்போ 3வது பிளாட்ஃபார்ம் இருந்தா? இதாவது கரெக்டாக போகிறோமா? இதாவது கரெக்டாக போகிறோமா மாப்பிள்ள? மச்சா மேலே வருதா? நம்ம இப்போ வந்து 1வது பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு நம்ம லிஃப்ட் ஏறிட்டோம். வாங்க போகலாம். லிஃப்ட் இறங்குதா? இறங்கலடா. இறங்கலையா? இதுல இறங்கிட்டு தான் இருக்கு. சாரி, நம்ம லிஃப்ட்டை வந்து இறக்கல. பட்டை தான் வைக்கிறோமா? அந்த வீடியோக்காக அப்படி பண்ணிட்டு பட்டனா இருக்க வைக்கிறோமா? வீடியோ போயிட்டு இருக்கு. போட்டு கொடுக்குறேன். புரியல? திருப்பி இன்னொரு டைம்ல வருமா? அது வந்து காமெடியாகலாம் பண்ணல. ஃபர்ஸ்ட் ட்ரிப் நாங்கள் வந்து லிஃப்ட்டு நாங்கள் வந்து அழுத்தாமல் ரொம்ப நேரமாக நின்றுட்டோம். என்னடா இது லிஃப்ட் போகாத மாதிரி இருக்குது, திறக்கவும் மாட்டேதுன்னு பார்க்குறோம். என்னடா இதுன்னு பார்த்தா அதுக்காக வந்து இது பட்டனை எடுத்துணுமா? அதை திருப்பி மேலே போயிட்டு திருப்பி அந்த வீடியோ பண்ணி பார்த்தோம். ஆனால் சட் அன்னிகாலின்னு இந்த கடை ஒன்று இருக்குது. வந்து கடனா கவர்மெண்ட் இருக்குது. நான் வந்து இங்கே வந்து 1 லிட்டர் வாட்டர் தண்ணி வந்து 5 ரூபா. நான் போய் கேட்டேன், 100 ரூபா தான் இருந்துச்சு. அதை கொடுத்து கேட்டேன். சில்லற இல்லை தரமுடியாண்ணா. சரி 3 ரூபா இருக்குண்ணா, அதை வச்சுட்டு கொடுங்கண்ணா. ஆனால் தண்ணி வந்து எனக்கு கிடைக்கல, கொடுக்கல. அவங்க 3 ரூபா இருக்குண்ணா, அதை கொடுக்கல. அதேமாரி அவங்க வந்து எப்படின்னா தவிச்சா வைக்க போய் தண்ணி கொடுக்குறதா வந்து நம்மளோட வழக்கம். வந்து நம்ம தமிழ்நாட்டோட வழக்கமே அதுதான். தவிச்சா வைக்க போய் தண்ணி கொடுத்தா அவங்க. ஆனால் இவங்க வந்து கொடுக்கல. அவங்க நம்ம வீடியோ பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா, யாராவது உங்களை நட்டா தண்ணி கேட்டால் கண்டிப்பாக கொடுங்க. தண்ணி மட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க கடைசி வரைக்கும் வந்து. ஏன்னா நமக்கு அந்த நேரத்தில் நம்ம தண்ணி கொடுக்கலன்னா நமக்கு என்றைக்காவது ஒரு நேரம் வந்து கடவுள் கண்டிப்பாக அதுக்கான பதில் கொடுப்பாரு. எப்படின்னா ரொம்ப வரட்டு தாகமாக இருக்கும். ஆனால் ஒரு தண்ணி கூட கிடைக்காத அளவுக்கு பாண்டு வர கடவுள். அதுக்காக சொல்ல வரேன். அதுக்காக இல்லை, ஆனால் அதுக்காக இல்லை. நம்ம வந்து எப்போ வந்து தவிச்சா இருக்கோமோ அப்போ தண்ணி கண்டிப்பாக கொடுத்துருங்க. சரிடா, சரி guys, என்ன பண்ணுறது? சரி இப்போ நம்ம ட்ரெயினி தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம். நம்மளோட இது வந்து D16 போட்டுருக்குது. ஆனால் நம்ம D2ல் வெயிட் பண்ணுறோம். இது போகணும். ஏன்னா டைம் இருக்கனால நம்ம வந்து டைம் போட்டுருக்காங்க. இங்கேயும் சுற்றிட்டு நடக்கிறோம். நாங்கள் வந்து D16 தான் போகிறோம். நாங்கள் போயிட்டு நான் வந்து ட்ரெயினில் நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? சரி பாய்.
வெல்கம் டு விலாக். இப்போ வந்து ட்ரெயின் வந்துச்சு. நம்ம ட்ரெயின் வந்த பிறகு நம்ம ட்ரெயின் ஏறிச்சு. இது எப்படின்னா நாங்கள் என்ன நினச்சி வந்தோம்னா ஸ்லீப்பராக இருக்கும், படுத்துக்கிட்டு போகணும்னு நினச்சி வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா பாருங்க ஃபுல்லாகவே சீட்டாக தான் இருக்குது, எல்லாத்துக்கும் சீட்டாக தான் இருக்குது. சரி மொபைல் சார்ஜர் போகலான்னு சார்ஜர் போடுற இது அடாப்டர் தேடி பார்த்தோம். ஆனால் அடாப்டர் கிடைக்கல. இது பாருங்க அடாப்டரே இல்லை, சார்ஜர் போடுற அடாப்டரும் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் வந்து சார்ஜர் இங்கேயே போய் ஜங்ஷனில் போட்டுருந்துருக்கலாம். சரி ட்ரெயினில் போகலான்ட்டு நாங்கள் வந்து ஒரு ஆசையில் வந்தோம். ஆனால் இங்கே போட முடியல. முடிஞ்ச பாருங்க செல்லை காட்டும், செல்ல சார்ஜர் தானே இருக்கு. 2 பாயிண்டா? 2 பாயிண்ட் தான் இருக்கும் ஃபோனில். தேவையாது என் செல்லில் 60 பாயிண்ட் இருக்குது. நான் அப்படியே சொன்னேன், போன ட்ரெயினில் வரும்போது சார்ஜர் போட்டேன் நான். இல்லை சாரா இவர் மேலே ஜாலியாக இருக்கார் இவர். தேவையா குமார் உனக்கு இது தேவையா? என்ன பண்ணுறது ப்ரோ, ட்ரெயினில் இருக்குன்னு பார்த்தோம், ட்ரெயினில் தான் இல்லை, நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை. வாங்க காட்டுறோம் பாருங்களா, ஃபுல்லாகவே சீட் எப்படி இருக்குங்க. இங்கே பாருங்களா ஃபுல்லாகவே சீட்டாக தான் இருக்குது. நாங்கள் ஸ்லீப்பர்னு நம்பி வந்தோம், சீட்டாக தான் இருக்குது. ஃபேன்லாம் இருக்குது தான் ஓகே. ஆனால் வந்து இதில் இது இல்லை, இதில் என்னன்னா சார்ஜர் போகிற கேபிள் ஒயர் இல்லை. இப்போ ட்ரெயினில் வந்து ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்னன்னா மச்சானோட அந்த பைய இருக்குல்ல, ஒரு குடிகாரன் வந்து பையை எடுத்து என்னோட பேக்கையும் எடுத்துட்டு போயிடுச்சு. எங்கள் பேக்குன்னு சொல்லி பேக்கை பிடிக்கிருக்கோம். அந்த பேக்கை நான் அந்த வீடியோவை நான் காட்டுற பேக்கை யாருன்னு இல்லைன்னா பாருங்கள் அது யாருன்னு. ட்ரெயினில் வரும்போது அதே மாதிரி வந்து ஜாக்கிரதையாக இருக்கும் ட்ரெயினில் வரும்போது. ஏன்னா இந்த மாதிரி குடியாக இருந்தாலும் சண்டை வளர்க்க நிறையா வாய்ப்பு இருக்குது. பையெல்லாம் திருட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்ணு முன்னாடியே இந்த பேக்கை தூக்கிட்டேன். உண்மையாக சொல்கிறேன், கண்ணு முன்னாடியே தூக்கிட்டாங்க. சண்டை போட்டு இப்போ பேக்கை பிடிங்கிருக்கோம். பிடிக்கிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா ட்ரெயினில் போகும்போது நம்ம எல்லோரும் நினைப்போம் சேஃப்டியாக இருக்கும். ஆனால் அது யாரும் நம்பாதீங்க. ட்ரெயினில் போகும்போது ரொம்ப சேஃப்டியாக போங்க, ஓகேங்களா? சரி 2 லேக் நான் மீதி லேக் வந்து நான் அங்கிட்டு போய் போகலாம். வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துவிட்டோம். நம்ம வந்த டைம் வந்து 9:34 நினைக்கிறேன். அந்த டைம் தான் நம்ம வந்தோம். இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம கிளம்புறோம், கோயிலுக்கு போகிற வழியில் கிளம்புறோம். சரி வாங்க போகலாம். அப்பா உச்சி செம்ம கூட்டமாக இருக்குது. நல்லா விளாக். நம்ம வந்து இப்போ எங்கே வந்துருக்கோம்னா நம்ம வந்து கோவை வந்துவிட்டோம். கோவை நம்ம எங்கே இருக்கோம்னா அப்போ வந்து ஜங்ஷன் பக்கத்தில் உள்ள ரோட்டில் தான் இருக்கோம். அப்போ இங்கேருந்து நம்ம பஸ்ஸு பிடிச்சி நம்ம இன்னொரு ஏரியாவுக்கு போகிறோம். இந்த பாருங்க இதான் பஸ் ஸ்டாப் போல இருக்குது. பார்த்தோம்னா ட்ரெயின் எடுத்தீங்களா, பழைய காலத்து ட்ரெயின். கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னா அந்த ட்ரெயினை பாருங்கள் வந்து. வாங்க போகணும். நடக்க முடியல, பஸ்லேயே போயிருக்கலாம் போல இருக்குது. சரி நடந்து போவோமே, பாத யாத்திரையாக போவோமேன்ட்டு தான் போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக போகிறோமான்னு தெரில. கரெக்டாக தான் போகிறோம் நம்புகிறேன். பார்ப்போம், வாங்க போவோம். பஸ் வந்தால் ஏறி போவோம்.